நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அது எவ்வளவு தலைப்புற விஷயங்கிறத நாம் நினைப்பதிலே உறுதி காண்பிப்பதில்லை. நாம் அதை பற்றி தொடர்ந்து பார்ப்பதற்கு இன்று மாலை நான் இதை பற்றி உணர்த்தப்பட்டேன். தேவனுடைய எண்ணில் அடங்காத, சொல்லில் அடங்காத, விவரிக்க முடியாத, ஒப்பில்லாத, முடிவில்லாத எல்லாவற்றுக்கும் தேவன் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறபடினால தான் அப்படிலாம் செய்ய முடியுது, பேச முடியுது, இருக்க முடியுது. நித்தியம்தான் தேவனுடைய வெற்றியின் ரகசியம். தேவனாகவே தொடர்ந்திருப்பது, நிகரற்ற, தன்னிகரற்ற, ஒப்பில்லாத தனிப்பெரும் தேவனாக இருப்பதற்கு தேவனுடைய நித்தியம்தான். கான்ஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி. பெரிய விஷயங்களை சொல்கிறதாக கூட நான் யோசிக்காமல் தொழில்நுட்பங்கிறாங்கள, அதுபோல் மகா நுட்பமான ஒரு விஷயம் இதுதான் அதனுடைய நிட்டிகிரிட்டி இஷ்யூ. சங்கீதம் 51 தாவீது ராஜா கேட்குறார், சுத்த இருதய 10ஆம் வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும். தேவன் நிலைவரமானவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர், நின்று பதில் கொடுக்கிறவர், நேற்று மீண்டு என்று மாறாதவர். இதெல்லாம் அவருடைய இந்த சர்வ வல்லமைக்கும், சர்வ ஞானத்துக்கும், சர்வ வியாபகத்துக்கும் சரியான முதுகெலும்பான விஷயம், தூணும் ஆதாரமாக இருக்கிற விஷயம். ஒரு நாள் உச்சம், இன்னொரு நாள் எச்சங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குது. இட்ஸ் நாட் ரியலி கன்ஸ்ட்ரக்டிவ்லி டூயிங் எனிதிங். ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சி, ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றம், ஆக்கப்பூர்வமான ஒரு திருப்பம், ஆக்கப்பூர்வமான ஒரு விளைவு தனிப்பட்ட விதத்திலும் கூட பர்சனலாகவே பெனிஃபிஷியலாக இல்லை, சமுதாயத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இல்லை, குடும்பத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இல்லை. இந்த தேவன் அவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் யோசித்து பார்த்தாலும் அந்த ஒரு முடிவெல்லாம் உலகத்துக்குரிய காரியத்திலும் பிரயோஜனமே இல்லை. இப்போது இது என்னுடைய அபிப்பிராயங்கள் தான். இது ஆக்சுவலாக இங்கே வந்தவன தான் இன்றைக்கி மாலை இந்த ஒரு நினைவு ஏற்பட்டது. நாம் நிலைத்திருக்கக்கூடாதபடிக்கு பொது அறிவிலே, பொது வாழ்விலே, ஆணும் பெண்ணுமாக இருப்பதிலே புத்தி சுயாதீனம் இருக்கிற யாவருக்கும் இது பொருந்தும். புத்தி பேதலித்து போன ரிட்டார்டட் சில்ட்ரன், பீப்புள், மேட் பீப்புள், பைத்தியம், ஹிஸ்டரிக்கல் பீப்புள், அவங்களாம் தே ஆர் ரியலி அவுட் ஆஃப் மைண்ட். அவங்கள பற்றி நம்ம இங்கே யோசிக்கிறதுக்கு நம்ம அவசியம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சுகமுள்ள, அடிப்படை சுகமுள்ள யாவரும் நிலைத்திருக்கக்கூடாமல், தொடர்ந்து ஒரு விஷயத்தில் தொடரக்கூடாமல், பயணப்படக்கூடாமல், நிற்க வேண்டிய இடத்துல நிற்கக்கூடாமல், உட்கார வேண்டியதில் உட்காராமல், காத்திருக்கக்கூடியதில் காத்திருக்க முடியாமல் இருக்கும் எல்லாவற்றுக்கும் வேத வசனத்திலிருந்து நான் கண்ட இன்று மாலை உணர்த்தப்பட்ட விஷயம் இதய சுத்தம் இல்லாதது. We don't have a clean heart. இதை உடனே moral impurity அப்படின்னு எடுத்துக்கலாம். That's quite true, precisely true also. அதாவது ஒழுக்கக்கேடான சிந்தையாகவும் இருக்கலாம்,
துன்மார்க்கமான சிந்தையாக இருக்கலாம், மட்டமான சிந்தையாக இருக்கலாம், அல்பத்தனமான சிந்தையாக இருக்கலாம், கேவலமான சிந்தையாக இருக்கலாம், ஊழலான சிந்தையாக இருக்கலாம், திருட்டுத்தனமான கள்ளத்தனமான சிந்தையாக இருக்கலாம், பேராசையினவத பிரயோஜனம் இல்லாத சிந்தையாக இருக்கலாம், வீண் சிந்தனையாக இருக்கலாம். கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், நாம் சுயநலம் என்கிற அந்த ஒரு குணமே இதயத்தை கேட்டுக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. தேவன் சுயநலமற்றவர், தேவன் சுயநலம் கொண்டவர் என்று எப்படி பேசினாலும் தேவனிடத்தில் ஏன் அவரால் அப்படி அது இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக, ஹேசல் ஃப்ரீயாக அவரால் எப்படி, ஹவ் ஹீ இஸ் ஏபிள் டு கண்டினியூ டு பி காட் அப்படின்னா, அவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது. வாட் எவர் ஹீ திங்ஸ் இஸ் ரைட், அதிலே அவர் நிலைத்திருக்கிறார். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும். இதயம் கெட்டு போகிறதும் நிலைவரம் தடுமாறுறதும் மீறுதலால். அது ஒழுக்கக்கேடான மீறுதலாக இருக்கலாம், சட்ட மீறுதலாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், சுயநலமாக இருக்கலாம், துன்மார்க்கமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம். அந்த நீதிமொழியில் வாசிக்கிறது போல் அந்த 6 விதமான தேவன் அறிவிக்கிற விஷயங்களாக இருக்கலாம். பாரம்பரியமாக தலையான 7 பாவங்கள்னு கருதப்படுகிற பாவங்களாக இருக்கலாம். மார்க் 17:21-22 வாசிக்கிறது போல் அந்த 13 விதமான பாவங்களாக இருக்கலாம். கலாத்தியர் 5:19-22 வரைக்கும், இல்லை 17-19 வரைக்கும் வாசிக்கும்போது அது 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கலாம். அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தேவன் நமக்கு நம்மை நிலைவரத்தை குலைப்பதும் நிலைத்திருக்கும் விஷயத்தில் நிலைத்திருக்க விடாமல் இருப்பதும் நம்முடைய இதயத்தை கெடுப்பதுமான விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் தேவனிடத்தில் நிலைத்திருக்கும் விஷயங்கள் கரெக்டாக ஒரு சாத்துக்குடியில் இருக்க சொலையை போல், ஆரஞ்சில் இருக்க சொலையை போல், இல்லை ஒரு மாதுளையில் இருக்கிற மணிகளை போல் ப்ரிசைஸாக இருக்குது. அதுக்கு ஆண்டவர் வளவளா குளவளான்னு ஒரு பட்டியலிட்டு காரியங்களை சொல்லலை. 8 விதமான சிந்தனைகள் இருந்தாலே கிறிஸ்தேசில் நிலைத்திருக்கக்கூடிய, கிறிஸ்தேசின் சிந்தை நம்மிலே உண்டாகக்கூடிய ஒப்பில்லாத ஒரு வாய்ப்பு, சாத்தியக்கூறு நமக்கு இருக்கும். தாவீது கேட்குறாரு, சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனை நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக. மனசை புதுசுனா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க அந்த ஒரு அர்த்தம் இருக்குது. பழசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை புதுசாக்குறது ஒன்று ரினியூவல். இன்னொன்று அது தொய்வடையாமல் அதே அது மனதுக்கு மாத்திரம்தான் அது வாய்ப்பு. சரீரம் மூப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. தி பாடி கேன் டர்ன் அவுட் டு பி ஓல்ட், ரன் டவுன், பீட்டன் டவுன். ஆனால் மனம் அப்படியல்ல. மன முறிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாதுன்னு சொன்னாலும் மனதை விருப்பப்பட்டால், ஒத்துழைத்தால், விட்டு கொடுத்தால் பிரமாதமாக ஆண்டவர் உயிர் மீட்சி தந்து விடுவார், மறுமலர்ச்சி தந்துடுவார், முகமலர்ச்சி தந்துடுவார், மனமகிழ்ச்சி தந்துடுவார். சரீரத்தை அப்படி செய்ய முடியாது. சரீரத்தை ஆவியின் கீழாகவும் ஆத்மாவின் கீழாக ஒப்பு கொடுத்தா சரீரம் மூப்படைந்திருந்தாலும் அது பலனடைந்து ஓடவும் உட்காரவும் நடக்கவும் காரியங்களை செய்யறதுக்கும் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியத்தை தருவார். கழுகுக்கு சமானமாய் நம்ம வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்னா, வயசு 67 வயசுங்கிறது 17 வயசு ஆகாது. 67 வயசுலேயும் 17 வயசு செய்ய முடியுமான பலனை தேவன் தருவார். தட்ஸ் வாட் த ட்ரூத் மீன்ஸ்.
எபேசியர் 4:22-24 அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஏன் நமக்கு இந்த மர்மம், இந்த தீய மர்மம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா, அப்பப்போ நம்ம ஐசோலேட்டடாக யோசிக்கிறோம், which is not really good. இது ஒரு தொடர் கதை, இது ஒரு தொடர் பயணம். கிறிஸ்தவ வாழ்வு அது ஒரு மோட்ச பயணம். அவரிடத்துல போய் சேரும் வரைக்கும், அந்த பரலோக நகரத்தை, செலஸ்டியல் சிட்டி போய் சேர வரைக்கும் பயணப்பட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாள் நிகழ்வு, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த கல்யாணம்லாம் வருது, நிச்சயம்லாம் வருது. அப்போ ஒரு மாதிரி மகனும் மணப்பெண்ணும் உடுத்தி கொள்கிறார்கள், தங்களை சிங்காரப்படுத்தி அழகுபடுத்தி கொள்கிறார்கள். நிச்சயத்துக்கு பண்ணிக்கொள்கிறதை விட கல்யாண நாளில் பார்க்கும்போது தே லுக் மச் டிஃப்ரெண்ட் ஆல்சோ, லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் அட்லீஸ்ட், இஃப் நாட் த ஹோல் வே. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்க அப்படி அதே அலங்காரத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல. இருக்கிறாங்களா? இருக்கிறதில்ல. வாஸ்தவத்தை யோசித்து பாருங்கள். விரும்புகிறாங்களா? எனக்கு சரியாக தெரியல. விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அது போலி தான். அது தப்பு ரைட்டுங்கிறது இங்கே பேசுகிறதுக்கு இங்கே அவசியமே இல்லை. போலி தான் அது. இட்ஸ் ஒன்லி டெம்பரரி ஃபால்ஸ் கெட்டப். ஆனால் சினிமா துறையில் இருக்கவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க? அது அவங்க ப்ரொஃபஷன், அது அவங்களுடைய சம்பாத்தியம், அதுதான் அவங்க வாழ்வாதாரம். அதுக்கு டெய்லி அவங்க அலங்கரிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா பார்க்க சகிக்காது, இல்லைன்னா யாரும் பார்க்குறதுக்காகவும் இருக்க மாட்டாங்க. இவர் so many issues are behind it. நாம் சினிமாக்காரங்க அல்ல, நாம் நடிகர்கள் நடிகைகள் அல்ல. அதுதானே மேட்டரு. ஆக அது ஊழிய முயற்சியோ ஐக்கியமோ பயணமோ பர்சனலான ஒரு தியானமோ, இயேசுவை அறியாததுக்கு முன்னாடி நமக்கு இருந்த நிலையிலிருந்து நாம் ஒரு இயேசுவை அறிந்த நிலையில் ஊடாக இயேசுவோடவே இயேசுவை போலவே இருந்து அவர்கிட்டயே போய் சேர முடியாத ஒரு பயணத்தில் இருக்கிறனால இந்த அழைப்பில் நிலைத்திருக்கும் விஷயம் ரொம்ப 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 ஆர்கியூமெண்ட்டுக்கே இடம் இல்லாத திண்ணமான ஒரு விஷயம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது என்னுடைய அபிப்பிராயம். அகேன், நான் டிவி பார்த்த காலத்தில் டே ஸ்டார், காட் டிவி அண்ட் so many other kind of இங்கிலீஷ் சேனல்ஸ் பார்த்தபோது இந்த ஜாய்ஸ் மாயர்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. நான் சொன்னதை விட்டு நீங்கள் சொல்ல பிடிச்சிக்கூடாது. இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிங்கிற அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன். புதிய மனுஷனை, அந்த மாவுடைய செய்தி நிறைய கேட்டிருக்கேன். உதாரணமாக ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, 10 எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க. 10 முறையும் அந்த அம்மா 10 ட்ரெஸ்ஸில் வரும். 10 முறையும் அந்தம்மா அந்த ஊழியத்துக்கு வரும்போது, அந்த பிரசங்கத்துக்கு அந்த காரணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போயே அந்த ஷீ ஷுட் ஹேவ் பீன் இன் ஹர் 50s or 60s or so. இப்போ அந்தம்மா கண்டிப்பாக 70 years இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வர அநேக பெண்களை விட, அவங்க வயசு உடைய அந்த பெண்களை விட, இன்னும் யங்ஸ்டர்ஸை விட ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் அது தெரியும். அந்த ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறதுங்கிறது ஆசைப்படுறது ரொம்ப தப்பது. ஜாக்கிரதையாக நடக்கலைன்னா கணுக்கால் போயிடும், முழங்கால் போயிடும்.
பைசப்ஸ் அந்த கண்டங்கால்லாம் சுளுக்கு எடுத்து விட்டுரும். சொல்ல வந்தது நல்லா புரிஞ்சுக்கணும். சொன்னது தான் சொன்னேன். சொன்னதை விட்டு சொறையை பிடிச்சிக்கூடாது, எங்கேயோ ட்ரீம் வேர்ல்டில் போயிடக்கூடாது. ஆனால் அந்த அம்மா ஹவு ஷி ப்ரெசன்ஸ் ஹர் செல்ஃப். பிரசங்க மேடைக்கு வரும்போது எனக்கே ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வராது. அது ஜவான் மாதிரி நச்சு அப்படி தான் நடக்கும். வெரி பிரிஸ்க், சத்தம் கணீர்னு பேசும், கிணத்துலேருந்து பேசாது. சில பேர் ஜம்ப ஆரம்பித்தாங்களா முடித்தாங்களாம் தெரியாது. அதை கொடுத்து கேட்கணும், இவங்க ஜம்ப ஆரம்பித்தாங்களா ஆமேன்னு சொன்னாங்களா. புரியுதா உங்களுக்கு? இந்த கதையெல்லாம் அவங்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். அது வேஸ்ட்டு. இந்த மேட்ரு தான். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ இன்னும் அதில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஊழியக்காரிங்க, அவங்களுக்கு ஊழியம் இருக்கும். ஊழியம் செய்தால் தான் நம்ம பழைய மனுஷனை கலந்துட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமா? டெய்லி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போன்ற ஒரு போலி சிங்கத்துக்கு முன்னாடி நாம் மெய்யாகவே நீதிமானாக்கப்பட்டவர்களாக நீதியில் நிலைத்திருக்கிறவர்களாக அனுதினம் வாழ்ந்து தான் அனுதினம் we need to dress up spiritually well. We should be in tune. ஆமாம், கொலோசியர் 3:10 வாசிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. நம்ம உள்ளான மனுஷன் டெய்லி புதுசு. அவன் செத்தவன் இல்லை, அவன் உயிரோடு எழுந்தவன், அவனுக்கு அவனுக்கு மரணமே இல்லை, அவன் நீடூழி காலம் வாழ்கிறவன். அதுதான் சட்டத்தை விட அதிக பெரிய உயர்தரமான சட்டம். உலக சட்டத்தை தாண்டி நித்திய சட்டத்துக்கு ஏற்ற ஒரு பிரகடனம். நமக்குள்ளே இருக்கிற ஜீவன், நமக்குள்ளே இருக்கிற மீட்பு, நித்திய ஜீவன், நமக்குள்ளே இருக்கிற இயேசு இனி சாகாதவர், சாகடிக்கப்பட முடியாதவர். அதெல்லாம் அல்லையில சும்மா வெறும் அப்படி உணர்ச்சி பூர்வமாக மாத்திரம் சொல்லி ஏமாற்றிக்கிறது இல்லை. அப்போ அந்த புதிய மனுஷன் அந்த சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நல்ல எக்ஸாம்பிளாக இருக்காது, ஐ எம் வெரி சாரி. ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன ரேராக தானே நிகழ்ச்சிலாம் வருது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கல்யாண நாள் வருது, வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறந்தநாள் ஞாபகம் வருது, வருஷத்துக்கு ஒரு முறை தான் யாராவது செத்தா அவங்கள நினைக்கலாம் யோசிக்கலாமா இருக்கும். அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது, டெய்லியாக வருது, மாதமாக ஏதாவது கல்யாணம் கார்த்திகமாக வருது இல்லைங்களா? ஸோ நாம் டெய்லி நியூ ட்ரெஸ் போடுறதில்ல, பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வரோம். பழைய ட்ரெஸ்ஸுனால் துவச்சி அயன் பண்ணி போட்டு வரோம், அந்த இதை நான் சொல்லலை. உண்மையாகவே ஒன்ஸ் யூஸ்டே திருப்பி கூட சில நேரத்தில் போட்டு வரோம். எல்லாருமே இல்லை, போட்டு வரோங்கிறது உண்மை, அவ்வளோதான். யார் எப்படி எவ்வளோ நாள் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ என்ன ஆகுது, ஆனால் அந்த என்ன சொல்கிறது, நிகழ்ச்சின்னா மாத்திரம் நம்ம வேறு ஆளாகவே வரோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இவங்க தானே அவங்க அப்படின்னு. அதனால்தான் நமக்குள்ளே என்ன வெற்றி இல்லை, நிலைத்திருக்கிற அந்த எண்ணம் இல்லை. we should continue in our beauty, we should continue in our cleanliness. நம்முடைய சுத்தபத்தமான விஷயத்தில், நம்முடைய அழகிலே, நம்முடைய வடிவமைப்பிலே, நம்முடைய ஒழுங்கிலே, நம்முடைய ஒழுக்கத்தில், நம்முடைய திறமையில் நாம் புத்தி கூர்மை உள்ளவளாக இருந்து கொண்டே இருக்கணும். இன்னொன்று கோச்சிக்கூடாது. இன்னும் சில பேர் டெய்லியில் அப்போ அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது வந்தால் நியூ ட்ரெஸ்லாம் போட்டு வரோம். அது பெரிய நேர்த்தி கடன் மாதிரிலாம். ஓகே, ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கும், மூஞ்சி எப்படி இருக்கும், பழசாகவே இருக்கும். எப்படி அதுவும் சரியாக வராது. ஆமாவா? நீங்கள் தான் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களே, ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி. ஸோ நிலைத்திருந்தால்தான் ஜெயம், நிலைத்திருந்தால்தான் ஜெயம். நிலைத்திருக்கவில்லை என்றால்
பழைய மனுஷனுக்கு யார் சொந்தக்காரரு? நாம சொந்தக்காரர், நாமே நமக்கு சொந்தக்காரர். நம்மளை பழசாகவே வச்சுக்க பிரியப்படுற பிசாசுக்கு நம்ம சொந்தக்காரர். பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் இந்த சொந்தத்தை வச்சுக்கிறதா விரட்டி விட்டுறதா அறுத்து விட்டுறதாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே நீங்கள் தான் பிரசங்க பாணியில் சொல்கிறேன். தீத்து 3:5 வாசிக்கும்போது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலால் நம்மை ரட்சித்தார். இங்கே ஒரு கழுவுதலை பற்றி பார்க்குறோம். மறுஜென்ம முழுக்கினாலும் டெய்லி சில குளிக்கிறோம், குளிக்காமல் இருக்கிறோம். நம்ம குளித்தாலும் சீ முடித்து சிங்காரிச்சாலும் நம்ம முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கணும். அகத்தின் அழகு சொல்ல மாட்டிங்களோ? முகத்தில். Praise the Lord. So we carry our demeanor upon our face. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை கோமால வைக்கல, நினைவிழந்த ஒரு வாழ்க்கை அல்ல. நினைவிலே எப்பயும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நினைவாகவே இருக்க வேண்டிய. இப்போ தான் நினைவெல்லாம் நீர்தானாயான்னு ஒரு பாட்டு பாடணும். அப்படிதானாயா அப்படின்னு கேட்டால் இப்படிலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால் we have to find our truth in us. நமக்குள்ளே நம்ம உண்மை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். வாயில் இருக்கா, உதட்டில் இருக்கா, கண்ணில் இருக்கா, ஐம்புலனில் இருக்கா, அவயவங்களில் இருக்கா? எஸ். ஓ, தட்ஸ் வண்டர்ஃபுல். சொல்கிறாரு, இது சங்கீதம் 78:8, இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்கள தெரிந்து கொண்ட காலத்திலிருந்து அவங்களோட இன்னைய வரைக்கும் பயணித்து கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் நல்லா பாருங்கள். இதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் கட்டுக்கதையே இல்லை. அது இந்த டைம்ஸ் காலங்கள் டேட்லாம் முன்ன பின்ன நமக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியாட்டாலும், ஆபிராம் என்ற மனுஷனை ஊர் என்கிற கல்தைய பட்டணத்தில் ஒருத்தனை பிரித்து அவனை ஒரு சந்ததி ஆக்கும், என் பேரை மாற்றி ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு மாற்றி, விசுவாசிகளின் தகப்பன்லாம் மாற்றி, அவனுடைய சந்ததியாக கடற்கரை மணலத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்களை பெருக பண்ணுவேங்கிற அந்த சந்ததியோடு அந்த பர்டிகுலர் டைமில் இருந்து இன்னைய வரைக்கும் 2024 April 9th வரைக்கும் ஆண்டவர் நடந்து கொண்டே இருக்க. இருதயத்தை அந்த ஜனங்களை பற்றி சொல்கிறாரு. இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இன்றைக்கி நமக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Why he is continuously instructing us? என் மூலமாகவோ உங்கள் மூலமாக யார் மூலமாக நமக்கு ஏன் ஆண்டவர் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறார், ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. விட்டுறாத, தொடர்பை விட்டுறாத, ஐக்கியத்தை விட்டுறாத, உறவை விட்டுறாத, உண்மையை விட்டுறாத, உறுதியை விட்டுறாத, உத்தமத்தை விட்டுறாத, சத்தியத்தை விட்டுறாத, சந்தோஷத்தை விட்டுறாத, பொறுமையை விட்டுறாத, அந்த 8 விதமான நல்ல சிந்தனைகளை விட்டுறாத. அவங்க விட்டுட்டாங்க. ஆஹா, பார்க்க நல்லா இருக்கே, பிரகாசமாக இருக்கே, பாலும் தேனும் ஓடுமாக்கும், ஏதாவது விதைச்சா அவ்வளோ அறுவடை, அப்படி பல போகங்கள் இருக்கலாமாக்கும், இப்படிலாம் என்னென்னத்தையோ மனசில் அவங்க நினச்சி எனக்கு பின்னாடி வந்தாங்க. இன்னொன்று, அவங்க 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல விடுதலை தேவையாச்சு, விடுதலைக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே பல அடிமைத்தனங்கள் இருந்தது. அதுலேருந்து விடுதலை பெற வேண்டும். அவங்களுக்கு தான் ஆலோசனை சொல்லிகிட்டே இருந்தார். அதே 78ஆம் சங்கீதம் 37 வாசிக்கும்போது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. திஸ் a complaint of God against his children. தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக புகார் சொல்லுகிறார், வருத்தத்தை தெரிவிக்கிறார், ஏமாற்றத்தை தெரிவிக்கிறார், துக்கத்தை தெரிவிக்கிறார், வேதனையை தெரிவிக்கிறார், உண்மையை சொல்லுகிறார். அவங்களோட அவங்க ஒரு சில காலங்கள்லாம் பேச்சுவார்த்தையே கடவுளோடு இல்லை. They didn't like God at all.
அவங்களுக்கு தேவனுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஆண்டவர் ஆசாரியர்களை நியமித்தார், லேவியர்களை நியமித்தார், நியாயாதிபதிகளை நியமித்தார், விசாரிக்கிற அந்த 50 பேருக்கு அதிபதி 10 பேருக்கு அதிபதி எல்லாம் நியமித்தார். They were not happy about that. Leave us alone. எங்களை தனியாக விடுங்க. We want to be free. யோசிங்க யோசிங்க யோசிங்க. யார் மூலமாக எழுப்புதல் வெடித்து கிளம்பும்? தேவ சந்திப்பு ஏற்படும். தேவனுடைய அக்கினி யாருக்குள்ளாம் பற்றி மூழ முடியும்? தேவ காரியம் நிறைவேறுவதற்கு தேவன் இன்னைய வரைக்கும் நம்ம மேல் நம்பிக்கை இருந்தால் நம்ம கூட நடக்கிறார். எல்லாமே அவருக்கு பிரியமாக இல்லை, எல்லாத்தையும் அவரால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் துவக்கத்திலே முடிவை காண்கிறவர். ஏன்னா ஆல்ஃபா ஒமேகா, ஆதி அந்தம், Aleph Tau. So he knows our destiny. So he is still hopeful. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. சங்கீதம் 78:37. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. இதெல்லாம் இல்லாமல் மேப்பூச்சா வந்துட்டு போயிட்டுருக்கோம். We want to have more programs. By the way, சனிக்கிழமை நமக்கு காலையில் 10 மணிலேருந்து ஒரு 12 வரைக்கும் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை 13, 20, 27 நம்ம தேர்தல் முடிகிற வரைக்கும், தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் தேசம் முழுவதும் இந்த ஜபத்தை ஏறிடுங்கள் என்று ஜப ஐக்கிய குழுவினர் கேட்டுக்கொள்கிறார். நாம் அதை செய்வோம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சரித்திர படைக்கும் திருப்புமுனை அமையும் ஒரு தேர்தலாக இருக்குது. உலகமே இன்னும் உற்று பார்க்கிறது. உலகம் உற்று பார்க்குறதோ இல்லையோ, நமக்கு இது சரியான காலம். அதனால் ஜபிக்க கூடுவோம். கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. சரி. ஸோ யோசுவாவின் புத்தகம் 14:14 வாசிக்கிறோம். ஆதலால் கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எல்லாம் வேடிக்கைக்காகவோ எழுதுறதுக்கு வேறு வார்த்தையே இல்லைங்கிறதுக்காக கடவுள் எழுதலை, யாருக்கோ எழுதலை, ஒவ்வொருத்தருக்கும் தான் எழுதியிருக்காரு. யாருக்கு காது கேட்குதோ அவங்க இதை கேட்டு பயன்படணும். நம்முடைய சுதந்திரம் நமக்கு வரணும். சிலுவை தியானத்தில் அது ஒரு காரியத்தை சொன்னேன். தியானிக்கணும், பொது அறிவில் தியானிக்கணும், சுத்த சூழலை வைத்து தியானிக்கணும், தனிப்பட்ட அறிவில் தியானிக்கணும், ஐம்புலன்கள் எடுத்த அறிவில் தியானிக்கணும். அதுக்கப்புறம் ஞான அறிவுக்கு போகணும், வேத வசனத்துக்கு போகணும். அதில் சிலுவை எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு. So through the cross, God gives every believer an inheritance. ரட்சிக்கப்பட்ட சிலுவையின் மூலமாக விசுவாசத்தில் பாவத்துக்கு மரித்து அடக்கம்னப்பட்டு எழுந்து உயிர்த்தெழுதின் வாழ்வை வாழ ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஒரு சொத்துக்கு ஈடான, ஒரு இடத்துக்கு ஈடான, உடனே அது ரியல் எஸ்டேட்டு, அது உடனே கேஷ் அண்ட் கைண்ட் அப்படின்னு நான் சொல்ல யோசிக்கல. அது இல்லைன்னு மறுக்கவும் இல்லை. ஆனால் அதுதான் எல்லாம் நான் சொல்ல முடியவே முடியாது. வேதத்தில் அப்படி இடம் இல்லை. அதில் பணமும் சொத்தும் இடமும் அந்தஸ்தும் இன்வால்வ்டு தான். ஆனால் தேவனிடத்தில் ஒரு உரிமை, we have a birthright, ஒரு சேஷ்டபுத்திர பாவத்தை போல பிறப்புரிமை. மறுபடியும் பிறந்ததுனாலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நிமித்தம், குமாரனும் குமாரத்தியாக இருக்கிற நிமித்தம் தேவனத்திலே நாம் பெறும் அந்த விசேஷமான நிலைவரமான நிச்சயமான அந்த உரிமையை தேவன் நமக்கு தருகிறார். காலை உத்தமமான யோசுவா உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அவங்களே போயிட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கான அவங்களுடைய சந்ததி அந்த லெகசி, அந்த ஒரு பேர் பேசிக்கிறாங்க. யார் அதை அனுபவிக்கிறாங்கங்கிறத விட இந்த பூமியில் இருக்கும்போதே நமக்கு தேவன் இந்த உரிமையை தருகிறார்.
நம்முடைய உரிமையை செயல்படுத்தும், அதனால உண்டாகக்கூடியதான உதவி, அதனால உண்டாகக்கூடியதான ஒரு வெற்றி, முன்னேற்றம், திருப்பம், எழுச்சி, so many different kinds of fascinating benefits வரணும்னா நிலைத்திருக்கணும், உத்தமமாய் நிலைத்திருக்கணும், உத்தமத்திலே நிலைத்திருக்கணும். ஒரு நாள் உத்தமனாக இருந்து உத்தமையாக இருந்தால் அடுத்த நாள் இருக்கிறதுலையே ஒழுசையாக இருக்கிறத விட முயற்சித்து பயிற்சித்து உத்தமத்தை நோக்கி வீர நடை போடுவோம், உறுதி நடை போடுவோம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கும்போது, தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகி தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரன் எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தோம். இதுவே ஒரு பெரிய செய்திங்க. இந்த செய்தி நான் சொல்லும்போது எப்படி நான் உங்களுக்கு இதை நீங்கள் விளங்கிக்க நான் விருப்பப்படுறேன்னா, இது ஒரு பாடத்திட்டம். ஒவ்வொரு வேத பகுதியில் ஒவ்வொரு சம்பவம் நமக்கு ஒரு பாடத்திட்டம். ஒரு 5 விதமான பாடத்திட்டங்களை வழக்கமாக உலகத்தில் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வச்சுருக்குறாங்க. எல்லா நாட்டிலையும் அதை எடுத்து சொல்கிறதுலையும் அந்த பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் போதிக்கிறதும் சேர்க்கறதுலையும் வித்தியாசமான மொடாலிட்டிஸ் இருக்கிறது, விதங்கள் இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக செய்கிறது, க்ரியேட்டிவாக செய்கிறதுலாம். ஆனால் அவங்க எல்லாம் என்னத்தை கற்றுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அடிப்படையாக அதை தாண்டி ஒரு ஸ்டேஜை தாண்டி இப்போல்லாம் எஜுகேஷனில் எல்லாமே அவங்களுடைய ஆப்டிடியூடை பற்றி தான் அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் அடிப்படையாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ, அந்த தாய்மொழி ஒன்று, அப்புறம் ஒர்க்கிங் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ், சரித்திரம், கணிதம், விஞ்ஞானம், 5 சப்ஜெக்ட் எல்லா நாட்டிலையும் இருக்குது. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்தந்த நாட்டுடைய கலாச்சாரத்தில் ஊறி போன சில விஷயங்களால் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. எல்லா நாட்டிலையும் இப்படி இல்லை. ஓகே, ஏன்னா இந்த 5 விஷயம். அதுபோல் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்ததை, ஆபிரகாமிலிருந்து சொல்லி கொடுத்ததை, பிற்பாடு அவங்க எங்களுக்கு ராஜா வேணும், கடவுள் எங்களுக்கு தேவனே எங்களை ஆள வேண்டாம் அப்படிலாம் அவங்க எவ்வளோ நெஞ்செழுத்தமாக சொல்லியும் ஆண்டவர் அதை அனுமதித்து அவங்களுக்கு கொடுத்தும், சவுல் ராஜாவே சரியாக ராஜ்யபாரம் செய்யலையா, கடவுளுக்கு அது மனசுக்கு வசனமாக இருந்துன்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக தாவீதை ஏற்படுத்தினாரா. ஆனால் ஆண்டவர் அப்பையிலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கார், நீ ஒழுங்காக என்னை உறுதியோடு பின்பற்றினா உனக்கு பின்னாடி உன் சந்ததி ராஜாங்கத்தில் நிற்கும், இல்லைன்னா நான் வேற ஒருத்தரை தான் வைப்பேன் அப்படிங்கிறார். இதுதான் முழுசாக அந்த 2 சாமுவேலிருந்தே, 1 சாமுவேல் கொஞ்சம் தான், 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாம் 2 நாளாம் எல்லாம் ரிப்பீட்டடாக முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸோடு சிலர் விட்டு அதை இன்னொருத்தர் எழுதுவார். அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அங்கே வாசிக்கிறோம், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். உரியாவின் மனைவியை தவிர அப்படின்னா கூட ஓகே, அந்த விதத்தில் தாவீது ஆண்டவர் 4 மடங்கு அவர் தண்டித்தார் என்று நம்ம பார்க்குறோம், சிக்ஷித்தார் என்று பார்க்குறோம். அப்போ அதை நம்ம சௌரியமாக மறந்துடக்கூடாது. நிலைவரப்படும் விஷயத்தில், நிலைத்திருக்கிற வேண்டிய விஷயத்தில் சீர்திருத்தம் இன்க்ளூசிவ். அது சீர்திருத்தம் என்பது அறிவிக்கப்படாத ஒரு சட்டம், ஒரு பாடத்திட்டம். ஆண்டவரை சீர்திருத்தினார். அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அப்பா தாவீது சீர்திருத்தப்படுகிறதை
அவருடைய மீறுதலாலே தன் வீட்டுக்குள்ளேயே கலகம், தான் வீட்டுக்குள்ளேயே சீரழிவு, தன்னுடைய சந்ததியிலே தன் தேசத்தில் கொள்ளை நோய் என்னென்னமோ வருது. அதெல்லாம் அந்த பசங்க பார்க்குறாங்க. அன்றைக்கெலாம் அவங்களுக்குலாம் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 பல மறுமனையாட்டு எழுந்தாங்க. எல்லாத்துக்கும் குழந்தைங்க இருந்துச்சு. ஆனால் முத யாரை சட்டப்பூர்வமாக கட்டுறாரோ அவங்க தான் பட்டத்து ராணி. ஆனால் இந்த விஷயத்தில் பத்சேபாள் கேட்குறா, தாவீதுக்கு பிற்பாடு சாலமோனை தான் ராஜாவை வைக்கணும்னு. கர்த்தர் அதை அனுமதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நமக்கு ஒன்றும் மூக்க நுழைச்சி சட்டம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. காரியத்துக்கு வருவோம். நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி. அழைப்பிலே நிலைத்திரு, தேவனிலே நிலைத்திரு, வசனத்திலே நிலைத்திரு, இயேசுவிலே நிலைத்திரு. கண்டினியூயிங் இன் கிரைஸ்ட். இப்போ இந்த வாழ்க்கை வெறும் இந்த அட்டண்டன்ஸு, தலையை காமிச்சிட்டு வந்தோம், கேட்டோம், 4 காரியம், இந்த மாதிரி இந்த பழைய வாழ்க்கையில் இருந்த மத நம்பிக்கை போல் மந்திரம் சொன்னோம், ஸ்லோகம் சொன்னோம், வழிபாட்டு தலத்துக்கு போயிட்டு வந்தோம், தீவார்த்தனை பண்ணோம், ஏதோ படைச்சோம் கிடைச்சோம், இது மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் நாட் த வே. நிலைத்திருப்பது என்பது அவருடைய நோக்கம். எதற்காக நம்மை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மனவாட்டியாக, அவர் நமக்கு மூத்த சகோதரர், நாம் அவருடைய பின் சகோதரர்களாக ஏன் தேவன் தெரிந்து கொண்டார், நமக்கு என்ன கடமைகள் இருக்குது. நம்ம ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ. அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுக்குறாரு, திறமைகளை கொடுக்குறாரு. எப்படி நாம் அந்த குடும்ப பெயரை காப்பாற்றுக்கிறோம், அந்த குடும்ப தொழிலை காப்பாற்றுக்கிறோம். நோவா காலத்திலிருந்து பாருங்கள், எப்படி அதை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்கிறோம். அந்த வைக்கப்பட்ட சமுதாயத்தில் நம்முடைய பணியை எப்படி மறுதளிக்கிறோம். இன்றைக்கெலாம் பாருங்கள், யூஸ்வலாக அந்த மாதிரி காரியமே இல்லை. ஒரு காலத்துலலாம் அதெல்லாம் வம்ச தொழில்மாங்க, குல தொழில்மாங்க. அது உண்மைக்குமே ரொம்ப காலமாக அது வந்துகிட்டே இருந்ததை பார்க்குறோம். இப்போ ஆஃப் லேட் 30, 40, 60 இயர்ஸ்க்குள்ளே எல்லாம் இண்டிபெண்ட் திங்கிங் தான். எங்கள் அப்பா தச்சர்னா நான் தச்சனாக இருக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தேன். எங்கள் அப்பா டாக்டர்னா நான் என்ன டாக்டராக இருக்கணும். இப்படி தான் யோசிக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்களுடைய திறமையை இது பண்ணணும்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகிடுது, அவங்க தெரிந்து கொண்ட விஷயத்தில் எவ்வளோ நிலைத்திருக்காங்கிறது கேள்வியாக இருக்குது. அந்த வம்சாவளியில் வந்த தேவன் டவுன்லோட் பண்ண அந்த அறிவும் பிள்ளைகளுக்குள்ளாக சரியாக இல்லை. சவால்கள் இருக்குது, புரியுதா? ஸோ இந்த பொது அறிவும் நமக்கு தேவை, ஞான அறிவும் தேவை. இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நிலைவரமான ஆவியை நீங்கள் கேட்கணும். ஏன் நிலைவரமான ஆவி இல்லாமல் போகுது? அதான் ஆரம்பத்தில் பார்த்தோம். பாவம், மீறுதல், பேராசை, சுயநலம், முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, தாந்தோன்றித்தனம், மாத்தி யோசி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். சுத்த இருதயம் இல்லாதனால நமக்குள்ளே நிலைவரம் இல்லை. என்னுடைய சுத்த இருதயத்தில் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். இன்றைக்கி ஏன் ஊழியக்காரங்களுக்கு தட்டுப்பாடு? அதில் ஒரு காரணம் கண்டிப்பாக ஊழியக்காரங்களுடைய போராட்டம், ஊழியக்காரங்களுடைய நெருக்கம், ஊழியக்காரங்களுடைய தோல்வி, ஊழியக்காரங்களுடைய பாரம், அந்த அழுத்தம், அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்து பிள்ளைகள், பெற்ற பிள்ளைங்க இந்த தலைவலி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆகிடுது அவங்களும். அதெல்லாம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஊழியத்தில் தொடர்ந்து நிலைப்படுத்துகிற ஊழியர்களையும் நம்ம கேட்குறோம். பிற்பாடு ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க. அதை பார்க்கும்போது பிள்ளைங்க மனம் அடிவாயிடுறாங்க. ஐயோ, இப்படி ஒரு நிந்தையை எங்கள் அப்பாவோடைய நிந்தையை நான் சுமக்கணுமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏதோ ஒரு வரம்பை மீறிய ஒரு செயலாலே, நினைவாலே, பேச்சாலே, நடக்கையாலே யார் தான் செய்யலைன்னு சொல்லிட்டு விதைச்சிடுறோம். ஆனால் விளைவு பின்னாடி தானே வருது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்போஸ்தலர் 11:23 வாசிக்கும்போது, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது
சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைஸ் பால் எவர் கேவ் இன் ஹிஸ் மினிஸ்ட்ரி. நீங்கள் இது ரொம்ப அமைதியாக வாசிக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்ச எளிய மொழிபெயர்ப்பு இருக்குது, இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வாசிக்கணும். தமிழ்லேயே 2-3 ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வாசிக்கணும். கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். வாழ்வில் சந்தோஷம் வரத்துக்கும் நிறைவு வரத்துக்கும் கொண்டாடுவதுக்கும் ஆனந்தப்படுறதுக்கு எவ்வளோ காரியங்கள் நடக்க தான் செய்யுது, பெரிய அளவிலோ சிறிது அளவிலோ. ஆனால் நமக்கு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஆவி இல்லாததுனால சந்தோஷம் சந்தேகத்துக்குரியதாக மாறிடுது, சந்தோஷம் காணா போயிடுது. பழைய அதே தேஞ்சரக்கான் மாதிரி எப்பயோ நடந்ததே சொல்லி குளிர்காயிரும். இல்லை, God is ever alive. He is ever continuing to be omnipotent, omniscient, omnipresent. நமக்கு தேவை, போதிக்கிற நமக்கு தேவை, கேட்குறவங்களுக்கு தேவை. 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கும்போது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. எல்லாம் ஒழுங்கினமாக இருக்கிறாங்க, எல்லாருமே இப்போ இப்படி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதுதான் ரைட்டு, அதுதான் தப்புன்னு. எது கரெக்டாக, எது உங்களுக்கு சௌரியமோ, எது நட்டப்படலையோ, எது விருதா, எது வீணடிக்கலையோ, எது விரயமாகலையோ, பணமோ பொருளோ பிரயாசமோ சாப்பாடோ நேரமோ தண்ணியோ எதுவோ, அல்பமான விஷயத்துலேருந்து அபாரமான விஷயம் வரைக்கும் வீணடிக்காமல் வேலை மெனக்கெடாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் பாணி நீங்கள் தேவை. எத்தனையோ பேர் கண்ணுக்கு முன்னாடி நல்லா நேரத்தை வீணடிப்பாங்க, பொழுதை போக்குவாங்க, வார்த்தையை கொட்டுவாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்கும். நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க, வேணும்னே மெதுவாக செஞ்சிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். நீ யாருக்கும் சவாலாக இல்லை, நீங்கள் செய்கிறத நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க. அவங்க உங்களை பார்த்து கற்றுக்கணும்னு செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை செய்யுங்க. ஒரு காரியத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்க. ஒரு நேரத்தில் நமக்கு சௌக்கியம் இல்லாமல் போகலாம், ப்ராபப்ளி எனர்ஜி கூட இல்லாமல் போகலாம். அதனால் ஸ்லோவாக செய்யலாம். எப்பயுமே ஒரே ஸ்பீடில் தான் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டே ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது. நேற்றுக்கு ஒரு காரியத்தை உற்சாகமாக செஞ்சோமா, இன்றைக்கி அந்த உற்சாகம் இல்லையா, அந்த உற்சாகம் எப்படி திரும்பி நமக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுங்கிறதுக்கு நம்ம ஒரு யுக்தியை கண்டுபிடிக்கணும். where we missed our joy, where we missed our interest, அதை பார்க்கணும். அப்போ தான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும், கர்த்தருடைய பாதையில் பயணப்பட முடியும். ஒரு பேரழிவு உலகத்துக்கே வருது, அதுக்கு சோதம் குமாரா ஒரு முன்மாதிரி. அந்த நிலைமையில தான் இருக்குது. லோத்தின் காலத்தை நினைத்து கொள்ளுங்கள், அவரே வாயாலே சொல்லிட்டார். நோவாவின் காலத்தை நினைத்து கொள்ளுங்கள், அவரே வாயால் சொல்லிட்டார். அப்போது அந்த காலத்தில் ஆண்டோடைய நியாய தீர்ப்பு வர முடியாது சொல்லும்போது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே அப்படின்னா அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கணீர்னு துப்பாக்கியில் சுட்ட மாதிரி சொல்கிறார். நோ ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டினே கிடையாது. 7லேருந்து E வரைக்கும் எதில் 5ல் ஏதாவது ஒன்று எழுது, 3ல் ஏதாவது ஒன்று எழுதுன்னே கிடையாது. இவ்வளோ இதுதான் செய்யணும், இதுதான் நீ செய்யணும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவர் அந்த அம்மா பின்னாடி பார்த்து உப்பு துணாச்சு, இந்த ஆள் அப்படி அல்லன்னு சொல்லி 2 சாபமான சந்ததியை பெற்றார். பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பாயிடுச்சு. நித்தமும் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெரிய லாபம், என்ன அதில் என்ன பெரிய மைலேஜ் கிடச்சிச்சு? ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வேத கதாபாத்திரங்களை நாம் பர்சனலாக தியானித்தாலும், பிரசங்க வாக்கியத்துக்காக எடுத்து சொன்னாலும், பர்சனலாக யார்கிட்ட ஆலோசனை பகிர்ந்து கொடுத்தாலும் 3 விரல் நம்மளை பார்க்குது, இன்னொன்று தான் ஒரு விரல் தான் இன்னொருத்தருக்கு நீட்ட முடியும். ஏற்கனவே 4 விரல் நம்மளை பார்க்குது.
நம்மளை சுட்டி காண்பிக்குது. லெட்ஸ் பி வெரி கேர்ஃபுல். யாக்கோபு 1:8 வாசிக்கும்போது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலைவரமற்றவனாயிருக்கிறான், நிலையற்றவனாயிருக்கிறான். அப்போது அப்படி ஒரு தடுமாற்றத்தோடு தேவனிடத்தில் கிட்டி சேர்றது வேஸ்ட்டுன்னு தானே கடவுள் சொல்கிறாரு. அவன் என்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம், கேட்டால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, வேலையை பார்க்க சொல்லு, போயிட்டே இருக்க சொல்லுங்கிறதானே சொல்கிறாரு. இயேசுனுடைய கூட பிறந்த சகோதரன் தானே. என்ன செய்யலாம்? அன்றைக்கி சபை கூடி வந்தாங்க, சபை விட்டு வெளியே போயிடலாமா? போ. ஆண்டரை விட்டு வெளியே போ. உண்மைதான், எங்கே போனாலும் உண்மை தான். வேறெவர் வி கோ வி கேரி அவர் ஷேடோஸ். நம்ம நிழல் நம்ம கூட தான் வருது, எங்கே போனாலும் அப்படி தான். வானத்துக்கு செட்டைகளை அடித்து பறந்து போயிட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் பிடிக்குது. பாதாளங்களிலே பூமியின் தாழ்விடங்களை போய் மறந்து கொண்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் பிடிக்குது. ஸோ we cannot run away from God. இப்போ நம்ம கடந்த வாரத்தில் நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தியானமாயிருந்தோம். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 13 வாசித்து நிறைவு செய்வோம். அதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் நிலைவரமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி ஏன் அப்படின்னு எனக்கே ஒரு இன்னும் தெளிவு வேணும். சந்தேகப்படலை, ஆமாம் அப்படின்னு நம்ம ஒரு சலிப்பாக ஒரு காரியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது யாருக்குள்ளேயும் வந்துடக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம அப்படின்னு இருந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 13 என்ன வாசிக்கலாம்? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நிலைத்திருக்கிறது எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. சொல்லுங்கள், நிலைத்திருக்கிறது எவைகள்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளிலே எது பெரிதுன்னு கேட்டால் அன்பே பெரியது. அதனால் விசுவாச நம்பிக்கைலாம் முக்கியம் இல்லை, அன்பு தான் பெருசு அப்படின்னு நீ சொல்லாதீங்க. தோத்திரம் சத்தமே இல்லையே. இதுதான் சொன்னதை விட்டு சொரையை பிடிச்சிக்கிறது. விசுவாசமும் நிலைச்சிருக்கிறது, நம்பிக்கை நிலைச்சிருக்கிறது, அன்பு நிலைத்திருக்கிற ஒன்று. அதில் அன்பே பெரியது, மோர் எம்ஃபசிஸ். அன்பு இருந்துட்டால் விசுவாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அன்பு இருந்துட்டால் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லாதீங்க. இப்போ அதுவே பெரிய ஒரு ஸ்டடி. ஆய்ந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஒருதலை பட்சமாக தாந்தோன்றித்தனமாக தலை தெரிக்கிற வண்ணமாக நாம் வலிந்து பொருள் கொள்ளக்கூடாது. அன்பே பெரியதுன்னு. அப்போ அந்த அவ்வளோ பெரிதான அன்பை பற்றி நம்ம ஆய்வு செய்யாமல் விசுவாசத்தை நம்பிக்கையும் ஓரங்கட்ட மனசு நினைக்கும். 3 இருக்குது, போ அன்பே பெருசாக, அன்பாக இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே. அப்படி தான் நம்ம அபிப்பிராயமே இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் யோசித்து செயல்படலாம், உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் நிலச்சிருக்க முடியாது. யாரோ நிலச்சிருக்கலை, நீங்கள் நிலச்சிருக்கலைன்னா உங்களுடைய பங்கு கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியாது. போதிக்கிற எனக்கும் அதே தான் மேட்டர். அன்பே பெரியது. உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பிராயம் திருமணம் மாறிங்களா, அவங்க திருமணத்தை பற்றி யோசித்துக்கோங்க. பிள்ளைகள் உண்டாதான் திருமணம், பிள்ளைகள் அப்படின்னு யோசித்துக்கோங்க. ஒரு சமுதாயத்தில் இருக்கீங்களா, ஒரு வேலை தளத்தில் இருக்கீங்களா, அதில் யோசித்துக்கோங்க. இந்த எல்லையில் தான் இயேசு சுமக்கணும். இந்த எல்லையில் தான் என்ன அன்புன்னு யோசிக்கணும். முதல்ல அந்த என்ன அன்புனா என்ன, யாருடைய அன்பு, என்ன விதமான அன்பு, எவ்வளோ தூரம் அன்பு, எப்பயுமே அன்பே பெருசாக பெரிய அன்பாம, அன்பே பெரிய, என்ன பெரிய அன்பு அப்படின்லாம் யோசிக்கணும். ஸ்தோத்திரம் சத்தமே இல்லை. அல்லேலூயா. நிலைத்திருக்கணும். பைபிள் ஸ்டடி அதுக்காக நீட்டிக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் இங்கே உங்களுக்கு புத்தி எங்கேயா மேய போயிடும். அப்புறம் ஏதாவது கால் வந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் எந்திச்சு போயிடுவீங்க. வாஸ்தவமா? நீங்கள் தான் இந்த பெரிய அன்பை பற்றி யோசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் முந்தின பகுதியிலேயே அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்பு எனக்கு இராவிட்டால்னு சொல்லி 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டார். அன்பு எனக்கு இராவிட்டால், இப்போ பெரியதுன்னு சொல்லியிருக்காரு. எது பெரியது? இங்கே மனுஷர் பாஷைகள், தூதர் பாஷைகள் பேசுகிறது பெருசா இல்லையா? என்ன இப்படி இருக்கீங்க? சில பேர் மனுஷ பாஷைகளே சரியாக பேச முடியல.
ரொம்ப கேவலமாக இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டு நிலைமை. தமிழர்களை போல் தமிழை கொலை பண்ணுறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை. வடநாட்டுக்காரன் கூட பயபக்தியோடு கூட அந்நிய மொழின்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி கரெக்டாக சொல்ல பார்க்குறான். இது என்னப்பா இதில் தப்பாப்பா, இது எப்படிப்பா அப்படிலாம் கேட்டு, அது இல்லாமல் அவனுக்கு 4 அக்ஷரங்கள் இருக்குது, அதை வச்சு அவன் கரெக்டாகவே இந்த லா அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறான். நம்ம தான் தமிழ் வாசிக்கும்போதே, செய்தி வாசிக்கும்போதே அவர்கள் ஐயோ ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அது மாதிரி தான். சரி, ஆனால் அங்கே மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும், சிலருக்கு 10 மொழி 12 மொழிலாம் தெரியும், 6 மொழி 3 மொழிலாம் சர்வசாதாரணமாக. இப்போ 3 லாங்குவேஜ் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் ஸ்டேட்டில் இருக்குது. என்ன அளவுக்கு பிள்ளைங்க பேசுவாங்க, பழகுவாங்க, எவ்வளோ அது ஒர்க்கபிளாக அவங்க லாங்குவேஜ் இருக்குது தெரியல. அது எப்படி அவங்க அந்த பாஷைகளை பயன்படுத்துவாங்க. ஹிந்தி படிக்கிறாங்க பிள்ளைங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்களா? எல்லாம் பட்டில் ஹிந்தி மாதிரி தான் பேசுதுங்க. முழுசாக பேசுதுங்களா? படிக்கிற பிள்ளைங்க தான். அடுத்த ஸ்டெப்புக்கு போய் படித்தா தான் அது முடியும். இங்கிலீஷ் மீடியங்கிறாங்க, எதாவது இங்கிலீஷ் பேசுதுங்களா? எதாவது இங்கிலீஷ் சொன்னால் புரியுதுங்களா? தெரியல. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பை எனக்கிறவிட்டால் நான் ஓசையிடுகிற சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்த ஒரு பெரிய அன்பே பெரிய தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிறவிட்டால் ஒன்றுமில்லை. பெரிதான அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. சரியான சேலஞ்சிங் சாப்டர், வெரி சேலஞ்சிங் சாப்டர். ஒவ்வொரு விஷயம் கரெக்டாக புட்டு எழுதியிருக்காரு. எதெல்லாம் பெருசாக நம்ம யோசிக்கிறோம் இல்லை, அந்த தீர்க்கதரிசன வரம் சரியான வரம் தான், அவசியமான ஒரு வரம் தான். அடுத்தது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கிறவிட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார். எனக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ அன்பு, பெரிதான அன்புக்கு என்னெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு? சாந்தம் தேவைப்படுது, நீடிய சாந்தம் தேவைப்படுது, தயவு தேவைப்படுது, பொறுமை அதுக்கு பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, தன்னையை புழகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இருமாப்பாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10-19 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா சரியாக கூட நான் என்னல பெரிது பெரிது அன்பே பெரிது. ஓகே, நிலைத்திருப்பதற்கு திருப்பி இப்போ இந்த அன்பு கெடுறதுக்கு என்ன நடக்குது? சுத்த இதம் இல்லாமல் போகுது, நிலவரமான ஆவி இல்லாமல் போகுது, அநியாயம் வந்துடுது, அக்கிரமம் வந்துடுது, சுயநலம் வந்துடுது. அன்புன்னு பேசினாலே சுயநலமே இல்லைன்னு அர்த்தம். அது சுயநலமாக இருந்தாலும் அதில் அந்த தியாகம் வந்துடுது. பிற நலம் கருதி அதில் கர்த்தருடைய சிந்தை வந்துடுது. It has to be worked out. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை விசுவாசிக்கணும், அன்பை நம்பணும், அன்பு நம்பிக்கையுள்ளதாக இருக்கணும், அன்பு விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். விசுவாசங்கிற அந்த நம்பப்படும் உறுதி காணப்படாத நிச்சயம். இன்னொன்று விசுவாசம்போது அந்த உத்தமமாக உண்மையாக இருக்கிறது, அது பேர் லாயல்ட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ இட்ஸ் ஆல் இன்டர்ட்வைன்ட். அழுத்தமாக எம்ஃபசிஸ் தான் பெரியதுன்னா அதுக்கு பாலமாக, அதுக்கு மைய உரமாக
இருக்கிறது. முப்புரி நூல் சீக்கிரம் வராதுன்னு அந்த பிரசங்கி புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இது மூன்றையும் தன்னோடு சேர்த்து இறுக கட்டி ஒரே கட்டாக நிற்கிறது அன்பு.